வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, டிவிகே வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 107 இடங்கள் பிடிச்சிருக்காங்க. மற்ற திமுக அதிமுக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 60 அப்படின்ற மாதிரியான ஒரு தொகுதிகள் பிடிச்சிருக்காங்க. பட் கடைசியாக நாம் தமிழர் எந்த ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்க முடியலைன்றதை விட மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. கொடுக்கலை நம்ம சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையுமே மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த தேர்தலில் மோஸ்ட்லி பார்க்க போனோம் அப்படின்னா, திரைக்கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இதாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணுங்க. 2 மாதம் கடந்த 2 மாதம் முழுக்க நம்ம அண்ணன் சீமான் வந்து கண்டினியூவாக எவ்வளோ பிரச்சாரம், எவ்வளோ பொதுக்கூட்டம், எவ்வளவோ பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு சொல்லி கண்டினியூவாக அவர் சுற்றிக்கிட்டே தான் இருந்தார் மனுஷன். ஒரு சரியாத தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. முழுக்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு எதாவது நம்ம நல்லது பண்ணிட முடியாதா, நம்மளால் எதுவும் பண்ணிட முடியாதா, நம்ம ஒரு கனவு உலகத்தை நம்ம வந்து யோசிச்சு வச்சுருக்கோம், ஸோ அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றிட முடியாதான்னு சொல்லி மனுஷன் எவ்வளவோ போராடி பார்த்துட்டார். இது வரைக்கும் 15 வருஷமாக கண்டினியூவாக ஒரு கத்தி மனுஷன் நொந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவருக்கும் வயசாகிடுச்சு, சரியா? பட் இப்போயாச்சும் அவரை பயன்படுத்திக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை. பயன்படுத்தியிருக்கணும், மக்கள் தேடி இருக்கணும். அதை ஏற்கனவே நிறைய இடத்துல சீமானனை சொன்ன அந்த விஷயந்தான். எப்போ மக்கள் வந்து திரையரங்கில் தலைவரை தேடுறதை விட்டுட்டு வெளியிலேருந்து தேடுறாங்களோ அப்போ தான் நாடு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நாங்கள் விஜய் சப்போர்ட் பண்ணுறதுனால நீ வந்து நல்லா இருக்காது, அப்படி இருக்காது. நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து எங்களாலையும் கணிக்க முடியலை. ஏன்னா இந்த ஒரு ரிசல்ட்டை யாருமே கணிச்சிருக்க மாட்டோம். ஸோ இனி நடக்க போகிற அரசாங்கத்தையும் யாராலையும் கணிக்க முடியாது. அது நடக்கிறத வச்சு தான் நம்மளால் யோசிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக அண்ணன் சீமான் அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். மனுஷன் எவ்வளோ நொந்து அந்த வீடியோ போட்டிருப்பார். அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கலாம். அது அவர் சொன்ன அந்த விஷயந்தான். ஒரு 5-6 பேராவது சட்டமன்றத்துக்குள்ளே நம்மளுடைய கட்சியின் சார்பில் போயிருக்கணும், குறிப்பாக சீமானனாவது போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் மக்கள் வந்து இது நாம் தமிழரோட தோல்வியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மக்கள் ஒரு தலைவனை விட்டுட்டிங்க, அவ்வளோதான். அதுக்காக எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து நாம் தமிழரை நம்பி நாம் தமிழருக்காக ஓட்டு போட்டு வெளிநாடுலேருந்தெல்லாம் இங்கே வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து ஓட்டு போட்டவங்களாம் நிறைய பேரை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க. இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த எலெக்ஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் திரைக்கவர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியாக விளாண்டுருக்கு அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க அது பண்ணிட்டாங்க இல்லை. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னாலும் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகள் அவங்கள பிடிக்காமல் மோஸ்ட்லி கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் விஜயை பிடிச்சி நிறைய பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்காக அவர் வந்து எதுவும் இதாகலை, ஓகே. ஏன்னா நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஒரு திரையிலேருந்து வரும்போது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். பட் இனிமேல் தான் ரியல் பாலிட்டிக்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்திங்க அப்படின்னா, மெஜாரிட்டி இப்போ வரைக்கும் தாவேக்காக்கு இன்னும் வரலை. அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போது அதாவது இப்போ மெஜாரிட்டி நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா 118 இடங்கள். 118 இடம் எப்படி அதை இது பண்ணுறாங்கன்னா, 234 பாதி 117, அதை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா, அதாவது 118 இடம். அந்த 118 இடத்த மெஜாரிட்டியாக அவங்க காட்டியே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த மெஜாரிட்டி நீங்கள் காட்ட முடியலை அப்படின்னா கவர்னர் வந்து ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியை காட்டணும் அப்படின்னா எப்படி மெஜாரிட்டி அப்படின்னா, இப்போ தாவேக்கா வந்து 106 107 இடங்கள் பிடிச்சிருக்கு. பட் இன்னும் நிறைய 2 கட்சிகள், அதாவது என்ன சொல்கிறது, திமுக அண்ட் அதிமுக, இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அலையன்ஸ் நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும், யாராவது ஒருத்தவங்களோட. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போது தாவேக்கா தானே ஜெயிக்க போகுது, இப்போ திமுகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கலாம்.
அது வந்து லா கிடையாது. அது வந்து நடக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நடக்காது. ஏன்னா இன்னொருத்தவங்களோட கட்சிக்கு நீங்கள் வந்து இருந்து போட்டியிட்டு அது மூலயமா ஜெயிச்சு மறுபடியும் நீ ஆனால் அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட வரணும் அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அதனால் அது வந்து கிடையாது, அது சட்டமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா விஜய் யார் கூடயாது திமுக தான் ஆல்ரெடி நிறைய பேசி வச்சுருக்காரு. அதனால் திமுகவோட போகமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கேவோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை அவர் எப்படியும் எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுத்தார் அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ விஜய் வந்து ஜெயிக்க போகிறாருன்னு ஒரு இது இருந்துட்டு ஏன் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா, அவங்க 2 பேர் சேர்ந்து மெஜாரிட்டியை காமிச்சிட்டாங்கன்னா, இப்போ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தாவேக்காவை எதிர்கட்சி ஆக்கணும்னு சொல்லி நினச்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா எதிர்கட்சி ஆகிடும், ஆளுங்கட்சி ஆக முடியாது. இதுதான் பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயந்தான் இப்போ நடக்க போதா என்னன்னு தெரில. இப்போ ஆளுநர் வந்து ஒரு கொடுக்குற அந்த ஒரு டைம் பீரியடில் இவங்க அந்த ஒரு மெஜாரிட்டியை காட்டிட்டாங்க அப்படின்னா, பட் காட்ட முடியலை அப்படின்னா அது கவர்னரோட அவருடைய அந்த கீழே வரக்கூடிய ஒரு இதாக தான் வரும். ஏன்னா அவர் கீழே தான் தமிழ்நாடு வந்துடும். அவர் தான் அதை வந்து இது பண்ணுவார். எப்போ வரைக்கும்னா அடுத்த ஒரு தேர்தல் வந்து யாராவது ஒருத்தவங்க மெஜாரிட்டியை காட்டுற வரைக்கும் அவங்க வந்து கவர்னர் தான். ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா விஜய் விரும்புவாரான்றது சந்தேகம் தான். ஏன்னா இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு கீழே எப்படி அப்படின்றது ஒரு தாட் வரும். ஸோ அதனால் மேபி அவர் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குங்க. பட் இப்போ நாம் தமிழரில் நிறைய நம்மளுடைய தெரிஞ்சவங்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே நல்லா உழைச்சாங்க, அதாவது அவ்வளோ உழைப்பை போட்டாங்க, இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியல. அது தெரில. நிறைய பேர் அந்த ஜீரோவை காட்டி நிறைய கிண்டல் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். மனசு வலிக்குது. இப்போது நார்மலாக ஒரு கிரிக்கெட்லேயோ எதுலையாவது ஒன்று தோற்றா கூட கை கொடுத்துட்டு போவாங்க. எப்படி ஜெயித்தவங்க தோற்றவங்களும் கை கொடுத்துட்டு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமமான ஒரு இதாக பார்க்கணும். ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் வந்து ஒன்று கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான உதாரணமாக போயிடும். அதை தான் இப்போ தாவேக்கால நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ரிலேஷனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கலாய்க்கிறான். பாடுறா தாவேக்கா நாம் தமிழர் ஒரு இது கூட வர முடியலை, ஆனால் பாரு தாவேக்கா வந்து விஜய் வந்து எவ்வளோ இது பண்ணிட்டாருன்னு. ஒரு டைம் பீரியடில் அந்த என்னோட ரிலேஷனில் இருக்கிறவனே அவனுக்கு விஜய் பிடிக்காது, அவனுக்கு வேற ஒரு நடிகரை பிடிக்கும். ஆனால் இப்போ நான் வந்து எனக்கு நாம் தமிழர் வேணாம், நான் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் போயிருக்கானா. அப்போது விஜயை வந்து பிடிச்சிருக்கிற மக்கள் வந்து விஜய் போய் தேடி போகிறது ஒன்றும் தப்பொன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வருது. என்ன சொன்னாலும் ஏற்றுக்க முடியலைங்க மக்கள் வந்து. இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நாம் தமிழர் வந்து எவ்வளவோ இத்தனை வருஷமாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி. எதையும் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்காம, இப்போ ஒருத்தவங்க திரையிலேருந்து வந்த உடனே நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், நான் வந்து அவனை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட் வந்த உங்களுக்கு, உங்கள் கூட நிற்கிற, உங்கள் கூட போராட்டத்தில், உங்கள் கூட எல்லா விஷயத்துக்கும் உங்கள் கூட நிற்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எப்படி மறந்தீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு திரைக்கவர்ச்சி வந்து உங்களை வந்து மட்டுப்படுத்திடுச்சா? ஒரு மனுஷன் இவ்வளோ நம்மளுக்காக உழைக்கிறான் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நாம் தமிழர் தம்பிகளே சொல்கிறாங்க, அண்ணா விட்டுருங்கண்ணா, இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, இவங்களுக்காக நீங்கள் போராட்டத்துக்கே போகாதீங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாதீங்க, வேணாம், ஏன் இவங்களை நம்பி நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய நாம் தமிழரில் நிறைய பேர் நான் கேட்டேன். அந்த விஷயத்தை நாம் பேசிடுவோங்க, நம்மளால் ஏன்னா நம்ம ஒரு விரக்தியின் அந்த ஒரு வெளிப்பாடெல்லாம் நம்ம பேசிடுவோம். பட் அண்ணன் அந்த மாதிரி யோசிப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. 15 வருஷமாக அந்த மாதிரி யோசிக்காத ஆள் இப்போ இந்த ஒரு டைம் பீரியடில் இப்போ யோசிப்பாரான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். அவர் எப்பயும் போல் எல்லா பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார், எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அது
எவ்வளோ சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கும் அந்த ஒரு விஷயம் தோணும். ஏன்னா காலையிலேருந்தே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டு, ஒரு டிப்ரெஷனில் போயிட்டேன். என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ நாள் நம்ம கண்டினியூவாக அதுக்காக பேசி பேசி எல்லாம் பண்ணோம். நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற நமக்கே இந்த அளவுக்கு ஒரு வலியாக இருந்துச்சுன்னா, அந்த களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக போய் பேசி 2 மாதமாக முழுக்க அந்த மக்களோட நின்று வெயில் மழை எதுவும் பார்க்காம கண்டினியூவாக அவங்களுக்காக போய் நின்று அதுக்கப்புறமும் போய் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது நாம் தமிழர் தோக்கலை, மக்கள் தான் தோற்றுருக்காங்க. அவ்வளோதான், இதை தான் சொல்லணும். சரிங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மூடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தினால இப்போ நான் எதுக்காகனா, சரி அவர் சிஎம்ஏ ஆகட்டும், என்னவோ ஆகிட்டு போட்டோம், அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இது பண்ணட்டும், செயல்படுத்தட்டும். ஏன்னா 6 இலவச கேஸு, 2500 தாலிக்கு தங்கம், பட்டு புடவை, குழந்த பிறந்தா மோதிரம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பண்ணுங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களால் என்ன முடியுன்றதை நம்மளே பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு இது தான். பண்ணால் நல்லது தான், சந்தோஷம். பட் தமிழ்நாடை கடன்கார நாட்டை ஆக்கி விட்டுறாதீங்க. இதுக்கு மேலேயும் தமிழ்நாடு தாங்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. சரி, ஓகேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் முதலே வீடியோ பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆகிராதா, ஒரு தொகுதியாவது ஆகிராதா, என் கன்னியாகுமரி ஆகிராதா, காரைக்குடி ஆகிராதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு இப்போ தான் வீடியோ பண்ணோன்னே உட்காந்தேன். இதெல்லாம் எப்போயோ பண்ணியிருக்க வேண்டிய இந்த விஷயம். அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஆனால் இன்னொன்று, இதை விட இன்னும் வேகமாக நம்ம செயல்படணும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க.